ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய நாளாம் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மகிழ்ந்து பேருவகையோடு இருப்பார்கள். காரணம் நிறைய இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் நாள் அப்படின்னு, ஓய்வு நாள். குழந்தைகளுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும், டிவி பார்க்கலாம். பெரியவங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியான அடையாளம் என்னென்னா, டிவி பார்க்குறத விட சாப்பாடு நல்லா சமைச்சு சாப்பிட்லாம், குடும்பத்தோடு இணைஞ்சு இருக்கலாம். இப்படி நிறைய காரணங்கள் இருக்கிறது. அதில் இன்னொரு மகிழ்ச்சிக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா, நம்ம ஆண்டவரோடு இணைந்து இருக்கிற நாள். அன்னைக்கு ஆண்டவருக்கு நம்ம ஒரு நாளை கொடுக்குறோம், ஆண்டவருக்கு முக்கியமான ஒரு இடத்தை கொடுக்குறோம். உண்மையாக நீங்கள் அதை யோசித்து மகிழ்ந்து பேர்வகை கொள்ள வேண்டும். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு, நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். 1 பேதுரு 2:9 நான் அடிக்கடி சொல்லுவேன். நீ தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபு. கடவுள் நம்மளை எல்லாம் தெரிந்தெடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அதுக்கு நம்ம நன்றி செலுத்த ஆலயத்துக்கு ஓடி போய் பலி செலுத்திட்டு வரோம். அது ஒரு நன்றி பலி. திருப்பலினாலே அது நன்றி பலி. இட்ஸ் தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் தான். யூக்கரிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இட்ஸ் தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவ்வளவு ஒரு அர்த்தம் நிறைந்த ஒரு திருப்பலியை நிறைவேற்றி, அதனாலதான் நம்ம சொல்றோம், காலையிலேயே கோயிலுக்கு போங்க. நம்ம ரொம்ப சோம்பேறியா தூங்கிட்டு மத்தியானம் போகலாம், சாயந்தரம் போகலாம். ஓகே, அது நிறைய முடியாதவர்களுக்கு அந்த ஆப்ஷன் வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். முடிந்தவர்கள் அத்தனை பேரும் காலையில ஓடி போய் ஆண்டவருக்கு நல்ல ஒரு மகிமையான திருப்பலியை கொடுத்துட்டு அப்புறம் நம்ம ரெஸ்ட் எடுக்க, மற்ற வேலைகளை பாருங்க. கடவுள் கண்டிப்பா அந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். திருப்பலி ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. அதை நிறைய பேர் மிஸ் பண்றாங்கன்றது தான் ரொம்ப வருத்தமா இருக்குது. அகுஸ்தினார் சொல்லுவார் பாருங்களேன், அவர் ரொம்ப நாளா அப்படியே வெளியில சுத்திட்டாரு. ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டு வந்த பிறகு அவர் சொல்லுவாரு, வெரி லேட் ஐ ஹவ் லவ்ட் யூ அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப லேட்டா ஆண்டவரே நான் உங்களை அன்பு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரிக்ரெட் பண்ணி சொல்லுவார். உண்மையாகவே கடவுளை அன்பு செய்ய கற்றுக்கொள்கிற பிள்ளைகள், அதை உணர்ந்து கொள்ளுகிற பிள்ளைகள் உணர்ந்து சொல்லுவாங்க, நம்ம ரொம்ப இழந்துட்டோம் அப்படின்னு. அது மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்துல இருக்கு. ஆண்டவரை நிறைய புரிஞ்சு கொள்ளணும். அதுக்கு இந்த திருப்பலி உங்களுக்கு உதவி செய்யும். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடவுள் ஒரு முக்கியமான நாளாக நமக்கு கொடுத்து வாசகங்களை கொடுத்து சிந்திக்க அழைக்கிறார். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிறப்பான ஒரு விழா ஒன்று இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது. அதாவது லாத்தரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழா. இது என்னன்னே தெரியாது. நம்ம எல்லாரும் ஏதோ சொல்றாங்க, ஏதோ வாசிக்கிறாங்கன்னு நம்ம போயிடுவோம். தெரிந்து கொள்வது நல்லது. லாத்தரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது நம்மளுடைய இதில். சில ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க, சில ஃபாதர்ஸ் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் தெரிந்து கொள்வது நல்லது. டெடிகேஷன் ஆஃப் த லேட்டரன் பசிலிக்கா அப்படின்னு சொல்லக்கூடியது தான். டெடிகேஷன் ஆஃப் த லேட்டரன் பசிலிக்கா. இப்போ நாங்கள் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற திருப்பலி நேரலையில் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நாங்கள் நின்று கொண்டு இருக்கிற இந்த ஆலயம் கொடுக்குற இந்த சர்வீஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். இது திருச்சியில் இருக்கக்கூடிய உலக மீட்பர் பசிலிக்கா ஆலயம். இந்த பசிலிக்காங்கிற வார்த்தையை எல்லா கோயிலுக்கும் வைக்க முடியாது, ஒரு சில ஆலயத்துக்கு தான் வைக்க முடியும். நான் 2006 இந்த பங்குல இருந்தப்போ நான் உதவி பங்கு தந்தையா வந்திருந்தேன். 2006 தான் எனக்கு குருப்பட்டம். குருப்பட்டம் வாங்கிட்டு என்னுடைய முதல் பணி இந்த தளம் அமைந்திருந்தது. அப்போ மதிப்புக்குரிய பெருமைக்குரிய ரெவரண்ட் ஃபாதர் கேப்ரியல் அவங்க இந்த இடத்துல பணி செய்து கொண்டிருந்தாங்க, பங்கு தந்தையா இருந்தாங்க. அவர்களுடைய பெருமுயற்சியில தான் இந்த ஆலயமானது பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது. அப்போ நிறைய பணிகளை அவங்க தொடர்ச்சியா 5 ஆண்டு அவருங்க இருந்த காலத்துல நிறைய ஒரு 3-4 வருடங்கள் இதுக்காகவே செலவு பண்ணி இறுதி ஆண்டு தான் அவருடைய ஆண்டு, 5வது ஆண்டுல தான் அந்த காரியம் கைகூடி அவருக்கு கிடைத்தது. அப்போ இந்த ஆலயம் பசிலிக்காவாக அவருடைய உழைப்பினாலே உயர்த்தப்பட்டது. உண்மையாகவே இந்த திருச்சபைக்கு பெருமையான ஒரு ஆலயமாக இது அமைந்திருக்கிறது. இதுக்கு பெருமைக்கு காரணம் ஃபாதர் கேப்ரியல். அவரை நம்ம உண்மையாகவே பாராட்டுறோம் இந்த நேரத்தில். ஏன்னா இப்போ ஒரு சின்ன சின்ன காரியத்தெல்லாம் செயல்படுத்தும் போது நாங்கள் சந்திக்கிற சங்கடங்கள், வழிகள் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறோம், தடைகள் எல்லாத்தையும். அதெல்லாம் தாண்டி அவர் அந்த காலத்திலேயே மிகவும் பாடுபட்டு உழைத்திருக்கிறாருன்னும் போது உண்மையாலுமே அது ஒரு பெருமைக்குரிய விஷயமா நாங்கள் பார்க்குறோம். இங்கே மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய ஆலயங்களில் குருக்கள் பின்னாடி இருந்து உழைச்சி, சும்மா ரோமு பார்த்துட்டு உடனே ஓகே பசிலிக்கா இதுன்னு சொல்லிடாது. இங்கேருந்து யாராவது ஒருத்தர் அந்த முயற்சி எடுப்பாங்க.
அப்படிதான் ஒவ்வொரு இப்போ பூண்டி வந்து பசிலிக்கா பாருங்களேன், பூண்டி வந்து பசிலிக்கா, இது மாதிரி நிறைய பசிலிக்கா இருக்குது. நம்ம உங்களுக்கே தெரியும் பல இடத்துல. அப்போ அதுக்கு பின்னாடி யாரோ இருந்து நிறைய போராடி இருக்கிறாங்க இந்த விஷயத்தை எல்லாம் பெறுவதற்காக. அதனால அந்த பாராட்டுகள் எல்லாம் அவங்களுக்கு உண்மையாகவே செலுத்தப்பட வேண்டியது. ஆகவே இந்த பசிலிக்காவை பற்றி நம்ம புரிஞ்சு கொள்றோம். இந்த பசிலிக்கானா என்ன? இன்னைக்கு வந்து ஒரு லேட்டரன் பசிலிக்கான்னு சொல்லி ஏதோ ஒன்று வந்து நேர்ந்தளிப்பு விழா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வச்சிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை நார்மலாக இது மாதிரி விழாக்களை வைக்க மாட்டாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையே ஒரு சாலமினிட்டி, ஒரு ஒரு பெரிய ஒரு சிறப்பான நாள். அதனால ஞாயிற்றுக்கிழமை வேற விழாக்கள் வைக்கப்படாது. அப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்க ஒரு பெரிய விழாவை வைக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு முக்கியத்துவம் இருக்கணும் இல்லைங்களா? அது ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ நவம்பர் நம்ம 2 இறந்தோருடைய நினைவு நாள் வந்தது. கண்டிப்பா அதை வந்து மாத்திருப்பாங்க. ஆனா மாத்தல. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான நாள். அதனால ஞாயிற்றுக்கிழமை மாற்றக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டு வாசகங்கள் எல்லாம் மாத்திக்கங்க. இறந்தோருடைய அந்த நினைவு நாளை கொண்டாடுங்கன்னு சொல்லி நமக்கு திருச்சபை வந்து அப்போ இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அதை அடையாளப்படுத்துது. அப்போ இந்த இடத்துல கூட இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வாசகங்கள் எல்லாமே இந்த டெடிகேஷன் ஆஃப் த லேத்தரன் சர்ச், லாத்தரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவை ஒட்டி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அதில் ஏதோ ஒரு செய்தி நமக்கு இருக்கிறது, அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த லேட்டரன் பசிலிக்கா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எப்போ கட்டப்படுது? வாஸ் பில்ட் பை எம்பரர் கான்ஸ்டன்டைன். கான்ஸ்டன்டைன்ங்கிற அரசர் தான் வந்து ரோமை பேரரசெல்லாம் பிடிச்ச பிற்பாடு அவர் தான் கட்டுறாரு. ஆன் த லேட்டரன் ஹில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லேட்டரன் ஹில் அந்த ஒரு மலையில தான் இது கட்டப்பட்டது. அது ரோம்ல இருக்கிறது. அபவுட் 324 ஆண்டுல இது கட்டப்பட்டது. அப்போ இது வந்து ரோம்ல இருக்கக்கூடிய ஒரு ஆலயம், லேத்தரன் ஹில், அதுல கட்டப்பட்ட ஒரு ஆலயம் என்பதை நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அது லேட்டருங்கிற இடத்துல கட்டப்பட்டதுனால அது அந்த பெயரை அது பெற்றிருக்கிறது. அப்போ இந்த பசிலிக்காங்கிறது வார்த்தை பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில ஆலயங்கள் வந்து ஒரு மாடல்ல கட்டுவாங்க. அந்த கட்டிட வடிவமைப்பு அதை வச்சு தான் அதுக்கு பசிலிக்காங்கிற ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது. முதல்ல ஆரம்ப காலத்துல இட் ரெஃபர்ஸ் டு எ சர்டன் ஸ்டைல் ஆஃப் பில்டிங். அந்த பில்டிங்கோடைய ஸ்டைல், அந்த மாடலை வச்சு தான் அது பசிலிக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ்ல பார்த்தீங்கன்னாக்க இந்த பசிலிக்காங்கிற டேர்மை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டேர்மாக மாற்றி இது நிறைய ஆலயங்களுக்கு இந்த பெயரானது வழங்கப்பட்டது தான் ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம். டுடே த டைட்டில் பசிலிக்கா இஸ் கிவன் பை த போப் டு சர்டன் ப்ரிவிலேஜ்டு சர்ச்சஸ். போப் ஆனவர் வந்து சில சிறப்பான ஆலயங்களுக்கு இந்த டைட்டில் கொடுக்குறாங்க, பசிலிக்கா அப்படிங்கிற டைட்டிலை கொடுக்குறாங்க. இது வந்து அந்த ஆர்கிடெக்சுரல் ஸ்டைல் இல்லாமல் இருந்தாலும் இந்த பெயர் வழங்கப்பட்டு அந்த ஆலயத்திற்கான ஒரு உயர்வை வந்து இந்த பெயர் வந்து வெளிப்படுத்துவதாக அமைகிறது. ஆகவே இந்த காரியங்களை எல்லாம் நம்ம புரிந்து கொள்கிற போது நமக்கு இது நிறைய ஒரு திருச்சபையை பற்றிய தெளிவை நமக்கு கொடுக்க முடியும். ஸோ இப்போ இதில் நாங்கள் பார்க்குறோம் 2023 தரவின்படி, 2023 ஆண்டு தரவின்படி ஆண்டு வரை 1924 மைனர் பசிலிக்கா வந்து உலகத்தில் நம்முடைய வேர்ல்டு வைடில் இருக்குது. நம்ம ஒட்டுமொத்த இந்த உலகத்திலையும் 1924 பசிலிக்காக்கள் இருப்பதாக ஒரு தரவு நமக்கு தெரியப்படுத்துகிறது. 2023 ஆண்டு வரை, அதுக்கு பிறகு இருக்கிறது நமக்கு தெரியல. 1924 பசிலிக்காக்கள் இருக்கு. இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா மைனர் பசிலிக்கா, மேஜர் பசிலிக்கா அப்படின்னு பிரிக்கிறாங்க, ரெண்டா பிரிக்கிறாங்க. இந்த மேஜர் பசிலிக்கா ரோமுக்குள்ள இருக்கிறது மட்டும்தான் மேஜர் பசிலிக்கா, மற்ற எல்லாமே மைனர் பசிலிக்காவாக கருதப்படுகிறது. பாருங்க, அந்த 4 மேஜர் பசிலிக்கா எது எது அப்படின்னா, செயின்ட் ஜான் லேட்டரன், இன்னைக்கு நம்ம விழா கொண்டாடுறோமே அந்த ஆலயம். இரண்டாவது செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா, ரெண்டாவது செயின்ட் பால் பசிலிக்கா, அடுத்தது செயின்ட் மேரி மேஜர். இது வந்து 4மே வந்து 4 மேஜர் பசிலிக்கா. செயின்ட் லேத்தரன், செயின்ட் பீட்டர்ஸ், செயின்ட் பால், செயின்ட் மேரி மேஜர் அப்படிங்கிற 4 ஆலயங்களும் மேஜர் பசிலிக்காவாக கருதப்படுகிறது. மற்ற எல்லாமே வந்து மைனர் பசிலிக்கா. நான் சொன்னது போல 1924 பசிலிக்காக்கள் வந்து உலக அளவில் மைனர் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிற போது இந்த லேத்தரன் பசிலிக்காவுக்கு நம்ம இப்போ வரோம். அது ஏன், அதுல இருக்கிற சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். There is one cathedral in a diocese and it is the mother church of the diocese.
ஒரே ஒரு ஆலயம்தான் எல்லா உலகம் முழுமைக்கும் இருக்கிற எல்லா மறை மாவட்டங்களுக்கும் ஒரு தாய் வீடு போல அப்படி இருக்குது அப்படின்னா அதுதான் இந்த லேத்தரன் பசிலிக்கா. இன்னும் இந்த லேத்தரன் பசிலிக்காவை பற்றி நமக்கு சில குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நம்ம பிஷப் அப்படிங்கிற வார்த்தை வந்து எபிஸ்கோபோஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க வார்த்தையிலேருந்து வருது. எபிஸ்கோபோஸ்ங்கிற ஒரு வார்த்தை, அதனுடைய மீனிங் என்னன்னா ஓவர்சியர். அந்த அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து பார்க்கக்கூடியவங்க. அப்போ அதுக்கு ஒரு சேர் ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் கத்தீட்ரல் சர்ச்சுக்கு போனீங்கன்னாக்க ஒரு சேர் ஒன்று ஓரமாக வச்சுருப்பாங்க, அது பிஷப்புக்குரிய சேர். எல்லா மறை மாவட்டத்துக்கும் ஒரு பிஷப் இருப்பாங்க, ஆயர். அவர் தான் எபிஸ்கோபோஸ். அவர் தான் அந்த ஓவர்சியர்னு அழைக்கப்படுகிற அந்த அர்த்தத்தை வைத்திருக்கிற அந்த எபிஸ்கோபோஸுங்கிற அடையாளம், அதான் பிஷப். நம்ம டேர்மில் சொல்கிறோம் பிஷப்னு. இந்த பிஷப்புக்கு ஒரு சேர் இருக்கும். அந்த சேர் என்பது ஒரு அதிகாரத்தை, திருச்சபையை வழிநடத்தக்கூடியவர், எல்லாத்தையும் கண்காணிக்கக்கூடியவர் அப்படிங்கிற அடையாளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம்தான் இந்த சேர். அப்போ இந்த அடையாளம் வந்து ரோம்ல எல்லா டைசிஸ்க்கும் எல்லா மறை மாவட்டங்களுக்கும் ஒரு முதன்மையான ஒரு இடம் இருக்குது அப்படின்னா, தாய் வீடு அப்படின்னா அதுதான் இந்த லேத்தரன் பசிலிக்கா. இது நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த பசிலிக்கா வந்து பிஷப் இருக்கிற இடம் இல்லை, கத்தீட்ரல் தான் பிஷப் இருக்கிற இடம். கத்தீட்ரல் சர்ச் தான் பிஷப் வந்து அவருக்குரிய ஒரு பங்காக, அவருடைய அதிகாரம் அங்கே அந்த இடத்துல இருக்கக்கூடியதாக கருதப்படுகிறது. எல்லா இடத்துலையுமே கத்தீட்ரல் சர்ச் தான் வந்து பிஷப்புடைய நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய இடமாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, அந்த பிஷப் ஆஃப் ரோம், here is a question, in which church does the pope, the bishop of Rome, have his cathedra, his chair அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ரோம்ல இருக்கிற போப்பாண்டவர் தான் அந்த இடத்துக்கு பிஷப்பா இருக்கிறார். அப்போ அவருக்கு உரிய சேர் எந்த கத்தீட்ரல்ல இருக்குது அப்படின்னு பார்த்தா அது இந்த செயின்ட் ஜான் லேத்தரன் கத்தீட்ரல், இது பசிலிக்கா. இது கத்தீட்ரலும் பசிலிக்காவுமாக இணைந்து இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல தான் அவருக்குரிய அந்த சேர் இருக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம உணர்ந்து கொடுக்கிறோம். அதனாலதான் எல்லா மறை மாவட்டத்தினுடைய கத்தீட்ரலுக்கும் இது ஒரு தாய் வீடு மாதிரி இருக்குது. இதுதான் அதனுடைய ஒரு அடிப்படையான ஒரு ஆலயமாக இருக்கிறது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு இந்த திருச்சபை நமக்கு வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, மெனி பீப்புள் திங்க், என்ன யோசிக்கிறாங்கன்னா செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா அதுதான் வந்து சிறப்பானது, அதுதான் வந்து போப்பாண்டவருடைய கத்தீட்ரல் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, அது ஒரு பசிலிக்கா, மேஜர் பசிலிக்கா. ஆனால் இந்த செயின்ட் ஜான் லேட்டரன் பசிலிக்கா தான் போப்பினுடைய அதிகாரபூர்வமான அந்த சேர் இருக்கக்கூடிய ஆலயமாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். சரி, இதை எதுக்கு ஃபாதர் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்? அது சேர் இங்கே இருந்தா என்ன, அங்கே இருந்தா என்ன? இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு அடையாளத்தை வந்து நமக்கு உணர்த்தக்கூடியது. இந்த ஆலயம் என்பது ஒரு அடையாளம். நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையில நீங்க பாத்தீங்கன்னாக்க நிறைய ஆலயங்கள் வந்து நம்ம வந்து ஒரு மேக்னிஃபிஷியண்டா எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நிறைய ஆலயங்கள், பழைய ஆலயங்கள் எல்லாம் பார்த்தா அப்படியே பிரம்மாண்டமா இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க, வெளிநாட்டுலாம் போகும்போது ரொம்ப பார்க்கறதுக்கே பிரமிப்பூட்டக்கூடிய ஒரு சைஸ்ல எல்லாம் அது இருக்கும். அது வானளாவிய கோபுரம் எல்லாமே. தமிழ்நாட்டில் கூட ஒரு சில இடங்களுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பிரம்மாண்டம், அதனுடைய கலை நயம் எல்லாம் வச்சு செய்கிறாங்க. இப்போ வரக்கூடிய ஆலயங்கள் தான் பெருசாக நம்ம வந்து அதை யோசிக்கிறது இல்லை. அந்த பழைய காலத்துலலாம் அவங்க ரொம்ப ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு கொடுத்தாங்க. அந்த கலை அப்படின்ற அந்த ஆர்கிடெக்சரல் ஏரியாவுக்கு நிறைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அப்போ பாருங்க, இந்த ஆலயங்கள் நமக்கு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, as human beings we need symbols and rituals. As human beings we need symbols and rituals. இந்த கல்லறை, ஒரு அம்மா கூட போன வாரம் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. ஏதோ ஒரு பாஸ்டர் வந்து ஒரு சபையில் பேசுகிறாரு, கல்லறை திருநாள் என்னத்தை கொண்டாடுறாங்க, போய் கல்லறையில் போய் பூவை போட்டுட்டு. அது வருஷம் நாங்கள் நிறைய பேரை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், அவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், அவங்க அப்படி பேசினாங்க இப்படி பேசினாங்க அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு இந்த இறையியல் பின்னணி கிடையாது. அப்போது இதில் என்ன விஷயம், ஒரு மனுஷன் என்பவன் வந்து
சிம்பிள்ஸ் அண்டு அதை சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்களா, ரிச்சுவல்ஸ், இதில் தான் நம்ம கட்டப்பட்டு கிடக்கிறோம். ஜெர்மன் ஃபிலாசபரை வந்து இந்த இடத்துல நினைவுபடுத்துகிறாங்க. ஜெர்மன் ஃபிலாசபர் ஏர்னஸ்ட் கார்சியர் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, டிஸ்கிரைப்டு ஒன்ஸ் த ஹியூமன் பீயிங் ஆஸ் அன் அனிமல் சிம்பாலிக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறார். அப்போது அவங்க மனுஷங்க வந்து சிம்பிள்ஸ் இல்லாமல் அவங்க வாழ்கிறதில்லை, அதுதான் மனிதனுடைய முக்கியமான அடையாளம் அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்துகிறார். In other words, the outstanding characteristic of human being is our ability to make symbols. ஸோ இது மனுஷனுக்கான ஒரு பெரிய ஒரு அறிவு சார்ந்த வெளிப்பாடே இந்த அடையாளங்களை உருவாக்கி அந்த அடையாளங்களை வந்து நம்ம வழியாக பேசுவது தான், வெளிப்படுத்துவது தான். இப்போ நீங்கள் பாருங்களேன், ஒரு நாடு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அந்த நாட்டில் சில அடையாளங்கள்லாம் வைக்கப்படுது. ஈஃபில் டவர் எடுத்துக்கொள்ளுங்க, ட்வின் டவர் இடிக்கப்படுது, இதெல்லாம் அடையாளங்கள். அப்படிதான் இப்போ இந்தியாவுக்கு எடுத்திங்கன்னா தாஜ்மஹால் ஒரு அடையாளம், இது ஒரு சிம்பிள். இது மாதிரி நிறைய ஆலயங்கள் வந்து அடையாளங்களாக இருக்கிறது அப்படிங்கிறத தான் அவர் அடையாளப்படுத்துகிறாரு. அப்போது இந்த அடையாளங்களுக்கு மத்தியில் தான் நம்ம என்ன செய்கிறோம், பயணித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த லேட்ரன் பசிலிக்காங்கிற இந்த ஆலயம் வந்து எதனுடைய அடையாளமாக இருக்கிறது அப்படின்னா, த லேட்ரன் பசிலிக்கா இஸ் ஆல்சோ a symbol of our unity as Catholics. நம்ம எல்லாரும் ஒன்றாக இணைந்திருக்கிறோம், எல்லா ஆலயங்களும் ஒருமிக்க இணைந்திருக்கிறது என்பதனுடைய அழுத்தமான ஒரு அடையாளம் தான் இந்த லேட்ரன் பசிலிக்காவினுடைய அடையாளம். அதனால தான் இந்த விழாவை இன்று வந்து திருச்சபை கொண்டாடுது. அது அந்த கோயில் வந்து சிறப்பான கோயில் அப்படிங்கிறத வந்து கட்டடத்துக்கு கொடுக்கல, திருச்சபை நம்ம இணைந்திருக்கிற திருச்சபையாக தான் பயணிக்கிறோங்கிறது தான் திருச்சபை இன்னைக்கு நமக்கு பாடமாக சொல்லிக் கொடுக்குது. அப்போ இந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தினுடைய மகிமையை இன்று நீங்கள் தெரிந்து கொண்டதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தி நம்ம இந்த ஆலயத்தினுடைய இறையியல் பின்னணிக்குள்ள போறோம். இப்போ இன்னைக்கு இந்த கோயில்கள் வந்து பெருமைக்குரியதாக இருந்தாலும் கூட கடவுள் நினைப்பது கோயில்களை கட்டுவது அல்ல, அதற்குள்ள இருக்கிற மனுஷனை கட்டி எழுப்பணும். சர்ச்சுங்கிற கான்செப்ட் வந்து அந்த கட்டிடங்களுக்கு நம்ம கொடுக்கல, கட்டிடத்திற்கு உள்ளே இருக்கிறக்கூடிய மனுஷங்களுக்கு தான் நம்ம சொல்றோம். அங்க இருக்கிற விசுவாசிகளைத்தான் சர்ச் என்று சொல்லுகிறோம். அங்க இருக்கிற நம்பிக்கையாளர்கள் தான் ஆலயங்கள், அதாவது கோவில்கள் என்று அழைக்கப்படுறோம். ஆங்கிலத்துல வார்த்தை சர்ச்சின்னு சொன்னாக்க அது திருச்சபைன்னு சொல்ற வார்த்தை தமிழ்ல. இது திருச்சபை என்பது ஏதோ ஒரு கட்டிடம் அப்படி அல்ல, ஏதோ ஒரு கான்செப்ட் அப்படி இல்லை. அங்க கூடி வருகிற இறை மக்களினுடைய கூட்டமைப்பை தான் நம்ம திருச்சபை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அந்த இடத்துல ஒரு திருச்சபையில இப்ப அது உடலாகிய இந்த அமைப்பை போன்றது. அது இந்த உடல்ல எங்கேயாவது ஒரு சுண்டு விரல்ல வலி வந்தாலும் நமக்கு உடம்பு பூரா வலிக்குது. அதே போலதான் திருச்சபையில ஒரு ஓரத்துல யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டாலும் அந்த திருச்சபைக்கு அது வலிக்கணும். அப்படிதான் இந்த திருச்சபை பார்க்கப்படுகிறது, உணரப்படுகிறது. ஆகவே இந்த திருச்சபையில இருக்கக்கூடிய நாம முதல்ல உணர வேண்டியது, நாம எல்லோருமே கோவிலாக இருக்கிறோம். இந்த கோவில் என்பது கட்டிடத்தை அல்ல, இந்த உணர்வுள்ள மனிதர்களை வைத்து அமைக்கப்பட்டது தான் இந்த திருச்சபை, இந்த கோவில். அப்ப இந்த கோவிலாய் இருக்கிற நான் முதல்ல என்னை கட்டி எழுப்பணும், என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளினுடைய கோவிலை கட்டி எழுப்பணும், அப்புறம் என் பங்கு சமூகத்தில் இருக்கிற கோவிலை கட்டி எழுப்பணும். அப்போ அதான் சொல்றேன், இந்த கோவிலாகி இருக்கிற உடல்ல ஒன்று ஓரமா கடந்தா நம்ம பார்த்துட்டு போகக்கூடியது முடியாது. இப்ப நம்ம உடம்புல அப்படி இருந்தா போவோமா? சுண்டி விரல் தானே, காலில் இருக்கிற ஒரு ஓரமா இருக்கிற சுண்டி விரல் தான் அழுகி போயிடுச்சு, அது சும்மா வெட்டி தூக்கி போட்டுடலான்னு நம்ம சொல்ல மாட்டோம். பாருங்க, அது ஒரு சின்ன வலி ஏற்படுத்தினாலும் பெரிய வேதனையா இருக்குது. அதே போலதான் நம்ம திருச்சபையாகிய இந்த உடலில் நம்ம இணைந்து செயல்பட வேண்டும். அதுதான் இந்த யூனிட்டி ஆஃப் த சர்ச். அதுதான் இது மையப்படுத்துகிற ஒரு விழாவினுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு தான் பங்கு தளத்துல ஒவ்வொரு சாமியாரும் போராடுறாங்க. ஜாதிய கட்டுகள் ஒரு பங்குல வந்து திருவிழா நடத்துறாங்க. திருவிழா நடத்தும் போது பெரிய போராட்டம்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து சப்பரம் வந்து இந்த தெருவுக்குள்ள போகாது, நம்ம மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஜாதி இந்த ஜாதிக்குள்ள போகாது, இந்த ஜாதி மக்கள்கிட்ட போகாது, இது எங்க ஊர் கட்டுப்பாடு, நீங்க எல்லாம் சொல்லிக்கலாம். பட் நீங்க திருச்சபைக்கும் திரு அவையினுடைய விழுமியங்களுக்கும் எதிராய் செயல்படுறீங்க, கண்டிப்பா கடவுள் உங்க பக்கம் நிற்கவே மாட்டாரு. நீங்க அதெல்லாம் நம்ம ஒரு கட்டத்துல இருந்தது என்னமோ உண்மைதான், நம்ம எல்லாம் மறுக்க முடியாது. அது ஒரு காலகட்டத்துல இப்படிப்பட்ட பாகுபாடுகள் எல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்போ அவர்களும் மனுஷங்க, அவர்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும், கடவுள் நம்ம பக்கம் ஒரு தேர் வராதா அப்படின்னு அந்த பிள்ளைங்க எல்லாம் ஏங்கி போய் கிடப்பாங்க. பாருங்களேன்,
ஒரு சாதாரணமா ஒரு தின்பண்டம் சாப்பிடும் போதே அடுத்த பிள்ளை வேடிக்கை பார்த்தாக்கா, ஏப்பா அவனுக்கு கொஞ்சம் உடச்சி கொடுறா அப்படின்னு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறோமே. அப்போ ஒரு சாதாரண தீனியவே இப்படி இப்படி பயிரணும்னு சொல்லி கொடுக்குற நாம அந்த திருவிழாவின் மகிழ்ச்சியை மட்டும் எப்படி எனக்கு தானே நீங்க கட்டி வைக்க முடியும்? அப்படி கட்டப்படுகிற எல்லா ஆலயமும் கடவுளுடைய அவமானத்தின் ஆலயங்களாகத்தான் இருக்க முடியும். கடவுள் அந்த இடத்துல மகிமை அடைய மாட்டாரு. கடவுளே அந்த இடத்துல இருக்கவே மாட்டார். நீங்களா விழலுக்கு இறைத்த நீரை போல நீங்களா ஏதாவது செய்துட்டே இருக்க வேண்டியதுதான். எம்டி வெசல்ஸ் மேக்ஸ் மோர் நாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்களேன். அதே போல அவங்க பெரிய விழா கொண்டாடுவாங்க, ஊரே கிளப்பி எடுப்பாங்க, வானளாவிய விண்ணை முட்டக்கூடிய வெடிகளை வெடிப்பாங்க, எல்லாம் செஞ்சுக்கலாம். ஆனா கடவுள் அங்க இருக்கவே மாட்டாரு. அதனாலதான் நம்ம சொல்றோம், நீங்க இதை உணர்ந்து செயல்படத்தான் ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறாரு. அது யாராக இருந்தாலும் இந்த செய்தி பொதுவானதுதான். அப்ப என்ன செய்யணும்? ஒரு பொறுப்புல இருக்கிற அந்த பெரியவர் உடனே என்ன செய்யணும்? இதை யோசிக்கணும். நான் இந்த பொறுப்புல இருக்கிறேன் அப்படின்னா, நானும் கூட்டத்துல உட்காந்துக்கிட்டு ஒன்னு எனக்கு தெரியாது, அவர் தான் சொல்றாரு. இல்ல நம்ம எல்லாருமே சேர்ந்து செய்யணும், குரல் கொடுக்கணும். அவங்களுக்கு புரியாது, நம்ம புரிய வைக்கணும். இல்லப்பா பாவம்பா, நம்ம பிள்ளைங்க தானப்பா, நம்ம கூட ஒண்ணுக்கு ஒன்னா பழகுறான், நம்ம வீட்டுல ஏதாவது வேலைன்னா அவங்க தானப்பா செஞ்சு தராங்க. இப்படி நம்ம பிரிஞ்சு இருக்கிறது கிறிஸ்துவுக்கு அழகல்லையே, கிறிஸ்து ஒரே உடல்ன்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நீங்களும் அந்த இறையியலை வாழ்வாக்க முயற்சிக்கணும். இப்ப பாருங்க, அதனாலதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல, நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? நீங்கள்னு சொல்லிட்டாரு. இனி இந்த ஜாதிக்காரர் அப்படின்னு சொல்லல, இந்த இனத்துக்காரர், வெள்ளைக்காரர், கருப்புக்காரர்லாம் சொல்லல, ஜாதியினுடைய பேரை அந்த இடத்துல எழுதல, ஆண் பெண் என்று பாகுபாடு பிரிக்கல, நீங்கள்ங்கிற வார்த்தை எல்லாத்துக்கும் சொல்லப்பட்டுச்சு. அப்ப நீங்கள் கடவுளுடைய கோவில். இப்ப நான் கடவுளுடைய கோவில்னா பக்கத்துல இருக்கிறவர் கடவுளுடைய கோவில் தானே. அவர் வேற ஒரு இனத்தை சார்ந்தவர், வேற ஒரு வகுப்பை சார்ந்தவரா இருந்தா அவர்கிட்ட கடவுள் கோவில் இருக்க மாட்டாரா? கோவிலாக அவர் இருக்க முடியாதா? அப்ப அவரை ஓரம் கட்டிடலாமா? அப்ப பாருங்க, நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அடித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். இப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இப்போ ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 பேர் இருக்கிறாங்க, அவங்க தான் பிடிச்சி வச்சிருக்காங்க அந்த ஊருடைய கட்டுப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கட்டுப்பாட்டை இவங்க உடைக்கணும். அதுல சில சங்கடங்கள் இருக்கதான் செய்யும், நம்ம இல்லைன்னு சொல்லலை. அந்த சங்கடங்கள் எல்லாம் கடவுளுக்காக நம்ம தாங்கி தான் ஆகணும். பெரிய பெருமை எல்லாம் இழந்துதான் ஆகணும். ஆண்டவரே இழந்துட்டாரு, சிலுவையில் எல்லாத்தையும் இழந்துட்டு நின்னாருங்க. மனித உருவமே அவர்கிட்ட இல்லையா. அந்த இயேசுவைத்தானே நம்ம சப்பரங்கள்ல தூக்கிட்டு போறோம். அந்த புனிதர்கள் யாரை வழிபட்டாங்க, யாரை மகிமைப்படுத்தினாங்க? இந்த இயேசுவை தானே மகிமைப்படுத்தினாங்க. அதுக்காகத்தானே அவங்க எங்கள் தங்களையே இழந்தாங்க. அப்ப நீ எதையுமே இழக்காம அந்த புனிதரை தூக்கிட்டு போனீங்கன்னா அந்த புனிதர் எப்படி நம்ம கிட்ட இருப்பாரு? பாருங்களேன், நம்ம செய்யறது ஒண்ணு, சொல்றது ஒண்ணுமா இருக்குது. நம்ம இங்க எல்லாம் நம்பிக்கை அறிக்கை ஒரு மாதிரி சொல்லிட்டு அங்க போய் செய்யறதெல்லாம் வேறையா இருந்ததுன்னா கடவுள் இது மாதிரி பிளவுபட்ட மனநிலையில இருக்க மாட்டாரு. இது கடவுளினுடைய அடையாளம் அல்ல. கடவுள் நல்லா சொல்லிட்டார், தெளிவா சொல்லிட்டார், யாராவது அந்த மாதிரி வேலை செஞ்சேன்னா கடவுள் உன்னை அழித்து விடுவார். நிறைய குடும்பங்கள்ல நாங்க இதை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஒரு அறியாத நிலையில இருந்த நாட்கள் கடவுள் மன்னிச்சு விட்டுருவாரு. இப்போ நம்ம வெளிப்படையா எல்லாத்தையும் பேசுறோம். இப்போ நம்ம எல்லாருமே ஒரு தாய் பிள்ளைகளா ஓடி வருவோம். உலகம் பார்க்கட்டுமே, இந்த கிறிஸ்தவர்கள் இடத்துல எந்த ஒரு சாதிய பிணக்கும் இல்லப்பா, எந்த ஒரு இன பாகுபாடு இல்லப்பா, இந்த கிறிஸ்தவர்கள் இடத்துல எந்த விதமான பொருளாதார பெருமையும் இல்லப்பா, எல்லாரும் அவங்க ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்கப்பா, எல்லாரும் ஒன்னா உட்காந்து அவங்க கை கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை எப்போ வருதோ அந்த இடத்துல திரு இயேசு வெற்றி அடைகிறார். அன்புக்குரிய பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் 6:14-15 நம்ம பார்க்கிறோம். நம்பிக்கை கொண்டிராதவரோடு உங்களை பிணைத்து கொள்ள வேண்டாம். இறைவனுக்கு ஏற்புடைய நெறிக்கட்டோடு என்ன உறவு? ஒளிக்கு இருளோடு என்ன பங்கு? கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் என்ன உடன்பாடு? நம்பிக்கை கொண்டோருக்கும் நம்பிக்கை கொண்டிராதவரோடு என்ன தொடர்பு? இதெல்லாம் சொல்லிட்டு வருது பாருங்க. கடவுளின் கோவிலுக்கும் சிலை வழிபாட்டு கோவிலுக்கும் என்ன இணக்கம்? அதுக்குதான் இந்த டெக்ஸ்ட்டை நான் வாசிக்கிறேன். கடவுளின் கோவிலா இருக்கிற நீங்க உங்களுக்கும் சிலை வழிபாடு, சில பேர் சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு ஆர்குமெண்ட் அவங்களுக்கு சொல்றாங்க, ஒரு ஒரு கிறிஸ்தவர் ஒரு இந்துவை திருமணம் செய்து கொள்ளலாமா, ஒரு கிறிஸ்துவர் அல்லாதவரை திருமணம் செய்து கொள்ளலாமா, நீ இது சரின்னு இல்லை நீங்கெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது இந்த பிணக்கமே கூடாது, நீ வேறு ஒருத்தனோட கை தொடரவே கூடாது அப்படின்னு சொல்லி, தயவு செய்து நம்ம
புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் வேற. அப்படியெல்லாம் கடவுள் சொல்லலை. கடவுள் பாருங்க, நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாதவன் கடவுளுடைய பேரால ஒருத்தன் நிக்கிறானா, நீ அவன் வீட்டுல போய் கை கலக்கிறையே, இதுதான் அடையாளம். கடவுளுக்கு எதிராக செயல்படுறான் அவன், கடவுளுடைய கோயில் நானுங்கிறத அவன் அறியாம நிக்கிறான், அவனோட போய் நீ போய் கை கோத்துக்கிறிய, இதுதான் கடவுள். நமக்கு கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் என்ன உடன்பாடு? அவன் கிறிஸ்தவனா இருப்பான், ஆனால் சாத்தானுக்குரிய செயல்களை செய்துட்டு இருப்பான். அவனை நம்ம இனம் கண்டு என்ன சொல்லணும்? பெருமைக்குரிய ஒரு வீடு, இந்த பெருமையான வீட்டுக்குள்ள நான் போறேன், இல்ல அவன் பண்றது எல்லாமே அடிமைத்தனம், ஆண்டவருக்கு எதிரான செயல். அந்த வீடு தான் சாத்தானின் வீடு. ஆண்டவருக்கு எதிராகி செயல்படுகிறவர் தான் அந்த கிறிஸ்துகள். ஆன்டி கிரைஸ்ட்னா எதிர் கிறிஸ்து. அப்போ நம்ம பார்த்து செயல்படணும். அதனால நம்ம இந்த மாதிரியான வெளி அடையாளங்களை வைத்து கொண்டு கடவுளை ஏற்றுக்கொள்கிற விதம் இதுதான் என்று நம்ம புரிந்து கொண்டு இருக்கக்கூடாது. அந்த 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 உணர்வுகள் மாற்றப்பட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது பாருங்க, என் உறைவிடத்தை அவர்கள் நடுவில் நிறுவுவேன், அவர்கள் நடுவே நான் உலவுவேன், நானே அவர்கள் கடவுள், அவர்கள் என் மக்கள் என்று கடவுளே சொல்லி இருக்கிறார் அன்றோ. அப்படி பாருங்க எவ்வளவு தெளிவா 2 கொரிந்தியர் 6:16 சொல்லுது. அப்போ கோயில் என்பது கடவுள் வாழுகிற இல்லமாக நம்ம கருதி கொண்டிருந்தாலும், அந்த இல்லத்துல மனுஷனாகி இருக்கிற நீயும் நானும் கடவுளால கட்டப்பட்டோம். கடவுள் என் பிரசன்னத்தை உன் நடுவில் நிறுவேன்னாக்க கோயிலுக்குள்ள வைப்பேன்னு சொல்லல, மக்களாகிய நீங்கள் அந்த இடத்துல நின்னீங்கன்னா அந்த இடத்துல நான் இருப்பேன்னு சொல்றாரு. அப்ப நாம ஒழுங்கா அந்த ஒன்றிப்புல நின்னோம்னா கண்டிப்பா அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஆண்டவருடைய வார்த்தை எப்படியெல்லாம் விளக்குதுன்னு நம்ம புரிந்து கொள்ளணும். திருவெளிப்பாட்டு 11வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் பாருங்க, கடவுளாகிய ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, இருக்கின்றவரும் இருந்தவருமான உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஏனெனில் நீர் உமது பெரும் வல்லமையை வெளிப்படுத்தி ஆட்சி செலுத்தலானீர், வேற்றினத்தார் சினந்தெழுந்தனர். அந்த வரிகள் எல்லாம் சொல்லிட்டு 11:19 சொல்லுது பாருங்க, அப்பொழுது விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது, அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது, மின்னலும் இரைச்சலும் பேரிரைச்சலும் இடிமுழக்கமும் நிலநடுக்கமும் கனத்த கல்மழையும் உண்டாயின. பாருங்க, அந்த விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது, அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. அந்த கோவிலினுடைய அடையாளம் உடன்படிக்கை பேழை. அந்த உடன்படிக்கைன்னா என்ன அடையாளம்? கடவுளா இருந்தும் அதை விட்டுட்டு நம்மோட கை கோத்தாரு பார்த்தீங்களா, அதுதான். அப்போ நீங்களும் நானும் நம்முடைய நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்காம விட்டுட்டு அந்த ஒன்றிப்பை உருவாக்குற பாருங்க, அந்த இடத்துல தான் நீங்க அந்த உடன்படிக்கை பேழையினுடைய சான்றாக மாறுறீங்க. ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, இறந்தோருக்கு தீர்ப்பளிக்கவும் பணியாளர்களாகிய இறைவாக்கினர்கள் இறைமக்கள் உமக்கு அஞ்சும் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவருக்கும் கைமாறு அளிக்கவும் உலகை அழிப்பவர்களை அழிக்கவும் காலம் வந்துவிட்டது என்று பாடினார்கள். இவங்களுக்காகத்தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ யார் உருவாக்குறா யார் அழிக்கிறாங்கிறது ஆண்டவர் உங்கள்கிட்ட வச்சுட்டாரு, நீங்க தான் கண்டுபிடிச்சுக்கணும். நீங்க அப்படி இருந்தீங்கன்னா மாறிக்கொள்ளுங்க. திருவெளிப்பாடு 21, 22, 23 நம்ம பார்க்கிறோம், நகருக்குள் கோவில் காணப்படவில்லை, ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகி ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியுமே அதன் கோவில், அந்நகருக்கு ஒளி கொடுக்க கதிரவனோ நிலவோ தேவைப்படவில்லை, கடவுளின் மாட்சியே அதன் ஒளி, ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு. அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த வசனத்தை புரிஞ்சிருக்குமா உங்களுக்கு? புரிஞ்சுதான்னு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு, கடவுளின் மாட்சியே அதன் ஒளி, அந்த மாட்சியாய் நீங்களும் நானும் இருக்கணும்னு தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. கோவில் காணப்படவில்லை நகருக்குள். நீங்க பாக்குற இந்த கோவிலெல்லாம் இடிஞ்சு போயிடும். எருசலேம் ஆலயம் பெருமையா பிடிச்சு வச்சிருந்தாங்க, அது எல்லாம் உடைக்கப்பட்டது தரமட்டமாக. இதுக்கு மேல ஒரு அடையாளம் நமக்கு வேணுமா? ஆண்டவர் நீங்க எவ்வளவு பெரிய கோயிலை கட்டியிருந்தாலும் அந்த கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய நீங்களும் நானும் ஆண்டவருடைய சாட்சியா இல்லை அப்படின்னா கடவுளுடைய மாட்சி நம்மகிட்ட வெளிப்பட முடியாது. கடவுளுடைய மாட்சி என்பது நீங்களும் நானுமா மாறணுங்கிறது ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு. திருவெளிப்பாடு 21, 22 நம்ம பார்க்கிறோம், கடவுளும் ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியுமே அதன் கோவில். அப்போ நீங்களும் நானும் தான் கோவில். அந்நகருக்கு ஒளி கொடுக்க கதிரவனோ நிலவோ தேவைப்படவில்லை, கடவுளின் மாட்சியே அதன் ஒளி. அப்ப நீங்க கடவுளின் மாட்சியா மாறிட்டீங்கன்னா நீங்க தான் ஒளி. ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு. ஆட்டுக்குட்டியா நீங்களும் நானும் மாறிட்டா நான் தான் விளக்கு, நீங்க தான் விளக்கு. அப்ப நீங்களும் நானும் எந்த ஒரு பாகுபாடு இல்லாம எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகளா ஏற்று அன்பு செய்தோம்னா இந்த திருச்சபை எப்படி ஒரு ஒளி மிகுந்த ஒரு வெளிச்சமான திருச்சபையாக இருக்கும். கண்டிப்பா கடவுள் அதுல மாட்சி அடைவார். அன்பு பிள்ளைகளே, இது ஒரு கடினமான பாடமாக இருந்தாலும்
நீங்கள் செயல்படுத்தினால் அது கண்டிப்பாக அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா பரிசுத்த ஆவி உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் உங்களுடைய ஆலயத்துல இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்தா நீங்க அதுக்கு எதிர்மாறா நின்று செயல்படுங்க. இப்படி செய்கிறவர்களோடு போய் துணை நின்று கொண்டு நானும் திருச்சபையை கட்டி எழுப்புறேன்னு சொல்லி ஏமாந்து போகாதீங்க. இது திருச்சபையை கட்டி எழுப்புறது அல்ல. ஜாதியத்தை பிடித்து கொண்டிருப்பது அல்லது நம்மளுடைய பிரிவாக நிற்பது, சாமியார் நல்லது செய்ய முயற்சிக்கிற போது அவரை போய் டார்கெட் பண்ணுவது, இதெல்லாம் உங்களுக்கு பெருமையான விஷயமாக இருக்க முடியாது. இது அழிவின் அடையாளம். அழித்து விடுவார் என்கிற வார்த்தையை மனசுல வச்சுக்கொள்ளுங்க. நீங்க கடவுளுடைய பிள்ளைகளா மாறி கடவுள் சொல்ற இந்த செய்தியை உணர்ந்து நீங்க ஆண்டவருக்குள்ள பயணிச்சு வாங்க. கண்டிப்பா கடவுள் உங்களுடைய செயல்களை எல்லாம் நிராகரிக்கவே மாட்டாரு. சின்ன சின்ன காரியத்தை கூட ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. கண்டிப்பா உங்களுக்குரிய மிகப்பெரிய பாக்கியமான ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை உயர்த்துவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க நீங்களும் கடவுளுடைய மாட்சி விளங்குகிற கோவிலாக, ஒளியாக, விளக்காக, ஆட்டுக்குட்டி போன்ற ஒரு விளக்காக மாற உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபத்தை உங்களுக்காக ஏறெடுக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீயே உப்பாக ஒளியாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு வெளிப்படுத்தின அன்பு தெய்வமே, நாங்கள் இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு லாத்தரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவை கொண்டாடும் இந்த வேளையில அந்த ஆலயம் எங்களுக்கு சொல்லுகிற செய்தி ஒன்றிப்பு, அமைதி, அந்த ஆசீர்வாத இணைப்பை அடையாளப்படுத்துகிறது. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய தளத்திலே நாங்கள் காணுகிற பிளவுகளை எல்லாம் எடுத்துவிட்டு இணைப்பின் பாலமாக இணைந்து நாங்கள் ஒரே திருச்சபையை, ஒரு அன்பின் திருச்சபையை கட்டி எழுப்பி எங்கள் சமூகத்திலே உயர்ந்து உமக்கு மாட்சி அளிக்க கிருபை செய்யும். உடைய பரிசுத்த இறைவனின் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாய் அடுத்த ஒரு இறை செய்தியோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களுக்காக ஜெபிக்கிறோம். God bless you.